ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மூல் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா, இந்த லேப்டாப் சிஸ்டம்லாம் க்ளீன் பண்ணுற ஒரு லிக்விட் வந்து நல்ல ரேட்டிங் அண்ட் ஃபீட்பேக் இருந்தனால, ரிவ்யூஸ் இருந்தனால அமேசானில் வாங்கியிருந்தேன். இது என்னோட லேப்டாப் தான். வெள்ளை வெள்ளையா ஏதோ ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரிலாம் வந்துருச்சு. க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப நாளாக நான் வந்துட்டு சொல்யூஷன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் ₹100 ₹99 அந்த மாதிரி தான். இந்த ஒரு ஸ்ப்ரே லிக்விட் வந்திருக்கு. துடைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத், செம்ம கிளாத் அது. குட்டியா ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. அந்த சின்ன ப்ரஷ் வந்து நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். ரெஃப்ரிஜிரேட்டரோட பேக் சைடு கிளீனிங்க்கெல்லாம் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து அத லேப்டாப்போட ஸ்க்ரீன்ல வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு நான் நல்லா வைப் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா, அதுவும் ரொம்ப டஸ்ட்டா இருந்தது. நம்ம லேப்டாப் ஆன் பண்ணா கூட சரியா பார்க்க முடியாது. அந்த மாரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் என்ட்ட நார்மலான தண்ணி, இல்ல நார்மலான கிளீனிங் லிக்விட்ஸ் வச்சு கேட்ஜெட்ஸ்லாம் கிளீன் பண்ணக்கூடாது. கேட்ஜெட்ஸ் கிளீன் பண்றதுக்குன்னே இருக்கிற லிக்விட் தான் கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணணும். நல்லா புத்தம் புதுசா ஆயிடுச்சு. இந்த பிரஷ் வந்து பார்த்தீங்கன்னா, கீபோர்ட்ல இருக்கிற சின்ன சின்ன டஸ்ட் வந்து நம்ம எடுக்கிறதுக்காக குடுத்துருக்காங்க. இது லேப்டாப்ல பண்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கு. இதே சிஸ்டம்னா கீபோர்டு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். கொஞ்சம் பட்டன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் பட்டன்ஸா இருக்கும். நெறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு ரொம்ப நல்ல ஒரு கிளீனிங் பிரஷ். ஸோ இந்த ஸ்ப்ரே லிக்விட் வந்து நம்ம லேப்டாப், சிஸ்டம் மட்டும் இல்லாம, வீட்ல இருக்கிற எல்இடி டிவி இருந்துச்சுன்னா டிவி, முக்கியமா நம்மளோட மொபைல் ஃபோனு எல்லாமே ஸ்க்ரீன் வந்து நம்ம தொட்டு, தொட்டு, தொட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிளாரிட்டியே போயிருக்கும். என்னோட மொபைல்லயும் அப்படிதான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா நான் மொபைலும் கிளீன் பண்ணேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, லேப்டாப்ல மட்டுமே இவ்ளோ அழுக்கு இருந்திருக்கு. கிளாத்தும் என்ன கிளாத்துன்னு தெரியல. ஆக்சுவலா அந்த டர்ட்லாம் நல்லா அப்சர்வ் ஆயி அப்படியே வந்துருச்சு. இத மறுபடியும் நம்ம வாஷ் பண்ணி, ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல்லயும் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த லிக்விட அ துணியில வந்து அந்த லிக்விட வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு, துணிய வச்சு துடைச்சேன். டைரக்ட்டா வந்து மொபைல் ஸ்க்ரீன்ல வந்து நான் ஸ்ப்ரே பண்ணல. இதோட பர்ச்சேஸ் லிங்க் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். இப்போ ஜீவனோட ரூம்குள்ளே என்ட்ரு ஆயிருக்கோம். ஜீவனோட ரூம் வந்து நல்லா நீட்டா, ஆர்கனைஸ்டா இருக்கும். எப்படி அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோல சொல்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அவன் சாயந்திரமா பன்சு ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டுருக்கான். வீக்லி 2 கிளாஸஸ் இருக்கு. இந்த பன்சு ஆன்லைன் கிளாஸ் பத்தி ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். மோர் தென் 6 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் வந்து இந்த பன்சு ஆன்லைன் கிளாஸ்ல தான் கத்துட்ருக்கான். அவன் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுது. மேக்ஸில் நல்லாவே மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டான். மேக்ஸில் வந்து நல்லா பண்ணுவான். ஆனால் ஒரு சில சாப்டர்ஸில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். எந்தெந்த சாப்டர் வந்து அவனுக்கு டஃப்பாக இருக்குன்னு சொல்லி நம்ம டீச்சர்ஸ்கிட்ட சொல்லும்போது, அந்த சாப்டரை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுத்து, எக்ஸாம் டைமில் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. உண்மையாகவே நல்ல கிளாஸ் இது. ஆக்சுவலாக டீச்சர்ஸ் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்காங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருப்பாங்க. இன்றைக்கி வந்து பன்சு கிளாஸ் இருக்குது அப்படின்றதையே நான் மறந்துட்டேன். அவன் தான் வந்து சொன்னான், இது மாதிரி இன்றைக்கி ஆன்லைன் கிளாஸ் இருக்குதுன்னு. ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த கிளாஸ் பிடிச்சிருக்கு. பன்சு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது புதுசாக பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, பேப்பர் பென்னெல்லாம் வச்சு மேக்ஸ் கால்குலேஷனே போட மாட்டாங்க. மென்டல் மேக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ மைண்ட்லேயே வந்து குழந்தைங்க ஃபாஸ்ட்டாக மேக்ஸ் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து மேக்ஸ் டஃப்பாக இருக்குது, இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பன்சு ஆன்லைன் கிளாஸ்க்கான லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீ டெமோ கிளாஸ் எடுத்துக்கலாம். இப் சப்போஸ் அந்த டெமோ கிளாஸ் வந்து உங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது அப்படின்னா, நீங்களும் உங்கள் குழந்தைங்கள மேக்ஸ் கற்றுக்கிறதுக்கு இந்த பன்சு ஆன்லைன் கிளாஸில் சேர்க்கலாம். அப்படி சேர்க்குற பட்சத்தில் இப்போது 30% டிஸ்கவுண்ட்டும் போயிட்டுருக்குது. இந்த ஆன்லைன் கிளாஸோட ஃபீஸ் பற்றி ரிப்பீட்டடாக கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. ஆக்சுவலாக உங்கள் குழந்தைங்க வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 1 மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ கிளாஸஸ் வந்து கேட்குறீங்கன்றதை பொறுத்து ஃபீஸ் வந்து மாறுபடும். It is a step operation. Okay, there is one step, right? Yeah. So you have to take one digit on the left, the other digit on the right.
எனக்கு வந்து வேலைக்கும் போயிட்டு சாயந்தரம் டயர்டா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா, ஏதாவது ஆஃப்லைன் கிளாஸ் வந்து டியூஷன் போட்டிருந்தேன்னா, பெங்களூர் கிளைமேட்ல மழை, குளிரு இல்ல கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கே நமக்கு வந்து டயர்ட் ஆயிடும். ரொம்ப தூரம் கிளாஸஸ் எல்லாம் அவனுக்கும் வந்து டயர்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பெங்களூர்ல ஃபீஸும் ரொம்ப ஜாஸ்தி. அது கூட கம்பேர் பண்ணும்போது, இது ரொம்ப கம்ஃபர்டபுளா கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு ரூம்ல உட்காந்து அவனால படிக்க முடியுது. இன்னொரு விஷயம் லாஸ்ட் டைம் நாங்க ஊருக்கு போனப்போ, கிளாஸ் வந்து எங்களுக்கு தகுந்த மாரி கொஞ்சம் டைமிங் மாத்தி தர சொல்லியெல்லாம் கேட்டோம். அந்த மாரி கூட அவங்க பண்ணி குடுத்தாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இது வந்து போன வார சாட்டர்டே சர்ஜாபுரா ரோடு, கார்மேலராம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்கிற டிமார்ட்டுக்கு போயிருக்கேன். இது வந்து என் வீட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் வரும். ஏற்கனவே 2, 3 தடவ இங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இதுல பார்த்தீங்கன்னா, பூஜை சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் சின்ன சின்ன பவுல்லாம் வந்து ரொம்ப சீப்பா இருந்தது. வரலட்சுமி பூஜை டைமுக்கு முன்னாடி போய் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் இந்த தடவ போனப்போ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் இல்ல. ஸோ நாம போற டைம்ல என்ன வந்து பொருள் இருக்கோ, அத அப்பவே வாங்கிட்டா தான் உண்டு. மறுபடியும் அடுத்த டைம் வரும்போது வாங்கிக்கலான்னு விட்டுட்டு வந்தோம்னா, அது இருக்க மாட்டேங்குது. ஸ்டாக் அவுட் ஆயிடுது. மெயினா நான் போயிருந்தது பார்த்தீங்கன்னா, இப்ப பிக் பாஸ்கெட்ல வந்து கிராசரிஸ் அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது ஃபர்ஸ்ட்டு மாதிரி. அதனால கொஞ்சம் கிராசரிஸ் வந்து ட்ரை பண்ணலாம். அரிசி, பருப்பு கிடையாது. என்னன்னா, ரைஸ் வந்து தமிழ்நாடு பொன்னி அரிசியெல்லாம் டிமார்ட்ல எனக்கு கிடைக்கிறதில்ல. அதே மாரி பருப்பு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அவ்வளவா சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்ல. டிமார்ட்டோட பருப்பெல்லாம். நான் டாடா சம்மன் தான் வாங்குறேன். ஸோ அரிசி, பருப்பு வகைகள தவிர, மிச்ச ஐட்டம்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் கிராசரிஸ் மட்டும் ட்ரை பண்ணலான்னு போயிருந்தேன். ரொம்ப கூட்டமா இருந்தது. கிராசரி செக்ஷன்ல எதுவுமே என்னால ஷூட் பண்ண முடியல. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ், அப்புறம் வின்டருக்கு தகுந்த மாதிரி பிளாங்கெட்டு இதெல்லாம் நெறைய வாங்கியிருந்தேன். இந்த கிளிப்பு ₹39 தான். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவ்ளோ நல்ல குவாலிட்டியா இருந்தது. அந்த மாரி ஒரு சில ப்ராடக்ட் மட்டும் ரொம்ப தேவைப்படக்கூடிய ஐட்டம்ஸ் மட்டும் எடுத்துட்டு வந்திருந்தேன். அ மத்த கடைங்கள கம்பேர் பண்ணும்போது, இந்த ஊர்ல டிமார்ட் வந்து உண்மையாவே ரொம்ப கம்மி விலை. எல்லா டைமும் டிமார்ட் போய் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா, திங்ஸ் வந்து யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரிவ்யூ நான் சொல்றேன். ஆக்சுவலா எதுவுமே வந்து எனக்கு டிமார்ட்ல வாங்கி, இது வந்து குவாலிட்டியா இல்லன்ற மாரி நான் இதுவரைக்கும் எதுவுமே ஃபீல் பண்ணதில்ல. ரொம்ப கம்மி விலையில மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான பொருட்கள் வந்து பார்த்து நிதானமா ஒவ்வொரு தடவையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவேன். நெறைய ஆர்கனைசர்ஸ் வந்து நான் டிமார்ட்ல தான் வாங்கியிருக்கேன். சேனல்ல ஹையஸ்ட் வியூ 1 மில்லியன் வியூலாம் கிராஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, டிமார்ட் ஆர்கனைசர்ஸ் தான். ஒரு 6 இயர்ஸ் பேக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வேற. ஆனா அடிக்கடி நான் டிமார்ட் ஷாப்பிங் விளாக் போடுறதில்ல. ரொம்ப ரேரா தான் போடுறேன். ஸோ அங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து கிராசரிஸ் இல்லாத ஐட்டம் உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னா, இப்ப வின்டர் டைம்ல போனீங்கன்னா, என்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் ₹19க்கு நம்ம சால்ட்டும் போட்டு வச்சுக்கலாம், பெப்பரும் போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு வந்தேன். முக்கியமா சால்ட்டு போட்டு டைனிங் டேபிள்ல வைக்கிறதுக்கு. ஜீவனுக்கு வந்து ஸ்கூலுக்கு எப்பவுமே ஸ்நாக்ஸ் வாங்குவேன் டிமார்ட் போனா. ஸ்நாக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கும். பிஸ்கட் பாக்கெட்ஸ் நெறைய வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருந்தது. பட் அவன் பிஸ்கட்லாம் இப்ப சாப்பிடுறதில்ல. அதனால அத எடுக்கல. அந்த யோகா பார் வந்து பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ல எடுத்துட்டு வந்தது. கிளிப்பு வந்து லாஸ்ட் டைம் நான் போனப்ப இது 40 சம்திங் இருந்தது. 41, 45 அந்த மாரி. இந்த தடவ ஏதோ விலை ஜாஸ்தியா இருக்கிற மாரி எனக்கு தோணுது. ஸோ இந்த கிளிப்பு நான் எடுத்துட்டு வந்துட்டேன். யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டேன். சாஃப்ட்டா இருக்கு. இது பனானா கிளிப்புன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா விலை கம்மியா எடுத்தா ஹார்டா இருக்கும் அந்த கிளிப்பு. அப்புறம் நம்ம முடியில போடும்போது குத்தும். ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. நான் மறுபடியும் போனேன்னா, கண்டிப்பா திருப்பி இது ஒரு 2 கிளிப்பாவது எடுப்பேன். ஏன்னா, இதுதான் அடிக்கடி உடைஞ்சு போயிரும். ஊருக்கு போம்போது மறந்து அங்கேயே விட்டு வந்துருவேன். அந்த மாதிரி. ஸோ பேண்டு கிளிப்பெல்லாம் வந்து தாராளமா எடுக்கலாம். லாஸ்ட் டைமே நான் வந்து நெறைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். நெறைய இல்ல. ஒரு 5 கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தேன். அத வச்சு தான் கிச்சன் மேக் ஓவர் பண்ணி உங்களுக்கு காட்டியிருந்தேன். அந்த கிளாஸ் கண்டெய்னர்லாம் இப்போ வரைக்கும் நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அதே மாரி ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு வந்தேன். 1 மட்டும் தான் ₹99. நியர்லி 1 கேஜி வரைக்கும் நம்ம இதுல தால் வெரைட்டீஸ்லாம் ஸ்டோர் பண்ணா, அதுக்கான மூடி வந்து நல்லா ஒரு கிரே கலர்ல கிளாஸியா குடுத்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி எடுத்ததுல வந்து பிளாக் கிடைச்சது. இந்த தடவ கிரே கிடைச்சது. அப்புறம் ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்ல ஒரு
சின்ன ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாரி எடுத்துட்டு வந்திருந்தேன். இது மெயினா ஜீவனுக்கு தான். ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸ்லாம் வந்து போட்டு குடுக்கறதுக்காக இத எடுத்துட்டு வந்தேன். அடுத்தது வந்து இந்த வேஃபர்ஸ். இது பார்த்தீங்கன்னா 6 வேஃபர் இருக்கும். 6ம் 6 ஃப்ளேவர். டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். இந்த 6ம் பார்த்தீங்கன்னா, ஒரு பேக்கா ₹60ன்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ ஒண்ணு வந்து ₹10 அப்படிதான் வருது. தனித்தனியா வாங்குனோம் அப்படின்னா, இது வந்து ₹15 ₹18. ஸோ இந்த பேக்கும் லாஸ்ட் டைம் நான் எடுத்துட்டு வந்தேன். இதுவும் டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வேஃபர் அந்த மாரி எடுத்துட்டு போவான் ஸ்நாக்ஸுக்கு. இந்த மேட் வந்து ஜஸ்ட் ₹99 தான். நான் லாஸ்ட்டா இது பர்ச்சேஸ் பண்ணேன். பில்லிங்க்கு முன்னாடி. நல்லா ஈரம் உரியற மாதிரியான ஒரு மேட்டு. நம்ம வந்து பால்கனி பக்கத்துல பால்கனிலருந்து வீட்டுக்குள்ள வரம்போது, இப்பலாம் மழை பெய்யறனால சரி ஈரம் உரியற மாரி ஒரு மேட் வேணும் அப்டின்றதுக்காக இது எடுத்தேன். இந்த சென்னையில மழை பெய்யற சென்னையில புயலோட எஃபெக்ட் வந்து பெங்களூர்லயும் பயங்கரமா இருக்கு. இப்ப சாட்டர்டே, சண்டே பார்த்தீங்கன்னா, விடாம 24 ஹவர்ஸும் எங்க ஊர்ல மழை பெஞ்சுட்டு இருக்கு. இந்த ஷாப்பிங் வந்து போன வாரம் சாட்டர்டே. மழை இல்லாத டைம்ல நல்ல வேளை பண்ணிட்டேன். இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணியிருந்தேன்னா, இப்ப வீட்ட விட்டு வெளியவே போக முடியல. அப்படிதான் மழை பெஞ்சுட்டு இருக்கு. சென்னையில இருக்கிறவங்கலாம் சேஃபா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் நியூஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவ்ளோ தண்ணி. இந்த 2 டவல் பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு தடவ துவச்சு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நல்லா ஈரம் உரியும். ₹119 நல்ல பெரிய சைஸ். எனக்கு 1, என் ஹஸ்பண்டுக்கு 1 அந்த மாரி 2 கலர் எடுத்துட்டு வந்தேன். ஒண்ணு வந்து வயலட், ஒண்ணு ப்ளூ. ஆ நீங்க எடுக்கும்போதே கிளாத் வந்து டவல்லாம் எடுக்குறீங்க அப்டின்னா, நல்லா ஈரம் உரியுமா அந்த மாரி பார்த்து எடுக்கணும். அதே மாரி பெட் ஸ்ப்ரெட்டு, டவல் எது வந்து நான் இந்த மாரி கடையில வாங்குனாலும், ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு அப்புறமா தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நெறைய பேர் தொட்டு எடுப்பாங்க, டஸ்ட் இருக்குன்ட்டு. பாத்ரூம் கிளீன் பண்ற ஒரு பிரஷ் எடுத்திருந்தேன். ₹399க்கு பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பர் குவாலிட்டி பெட் ஸ்ப்ரெட். இது வந்து ஆக்சுவலா கிங் சைஸ்க்கான பெட் ஸ்ப்ரெட். என்னோட மாஸ்டர் பெட்ரூம்ல இருக்கிற காட் வந்து குவீன் சைஸ் தான். 2 பில்லோ கவரும் வருது. ₹399க்கு இந்த மாரி திக்கான குவாலிட்டி சாஃப்ட் காட்டன் வித் 2 பில்லோ கவரோட பர்ச்சேஸ் பண்ணவே முடியாது. இதெல்லாம் வெளிய கடையில இப்போ ஹோம் சென்டர்லாம் போனோம்னா, இது மினிமம் 1200 போட்டிருப்பாங்க. அப்படிதான் இவ்ளோ நாள் நான் ஹோம் சென்டர்ல வாங்குனதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. வாங்கிட்டு வந்து பெட் ஸ்ப்ரெட்டா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து ஆனா ஃபிட்டட் பெட்ஷீட்டு. ஸோ, அதனால அந்த காஸ்ட்டுன்னு நெனைக்கிறேன். இது வந்து நார்மலான பெட் ஸ்ப்ரெட். ஸோ, ஜஸ்ட் வந்து என்னோட காட்டுக்கு ஃபிட் ஆகுதா அப்படி சொல்ட்டு போட்டு பார்த்தேன். கலர்ஸும் நெறைய இருந்தது. இந்த பிராண்ட்ஸ்ல இந்த டைம் நான் போனப்போ, நெறைய புது பிராண்டட் பெட் ஸ்ப்ரெட் ஜெய்ப்பூர் காட்டன் பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்திருந்துச்சு. மேபி நீங்க டிமார்ட் விசிட் பண்ணீங்கன்னா, பெட் ஸ்ப்ரெட் செக்ஷன்ல போயிட்டு ஒரு தடவ செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஜெய்ப்பூர் காட்டன் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் டிமார்ட்ல பார்க்குறேன். இது பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் காட்டன் ₹250. இது வந்து சிங்கிள் காட்டுக்கு இந்த வார்லி பிரிண்ட்ன்னு சொல்லுவாங்க. நான் கரெக்ட்டா ப்ரொனவுன்ஸ் பண்றேனான்னு தெரியல. WORLI வோர்லி பிரிண்ட். வோர்லி பிரிண்ட் வந்து சாரீஸும் காஸ்ட்லி தான். இந்த பிரிண்ட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த காஸ்ட். ஸோ இது ஜீவன் காட்டுக்காக வாங்கினேன். போட்ட உடனே அவ்வளோ அட்டகாசமா இருந்தது. ஜீவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால நான் அது வந்து ஒரு தடவை வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அவன் ரூம்ல வந்து போட்டுட்டேன். ஆக்சுவலா அது வந்து வெறும் பெட் ஸ்ப்ரெட் மட்டும் தான். பில்லோ கவர் அட்டாச்டா கிடைக்கல. அடுத்ததா இது வந்து பார்த்தீங்கன்னா ₹149 ஜஸ்ட் ₹149க்கு இதுவும் சிங்கிள் காட்டோட பெட் ஸ்ப்ரெட் தான். இது வந்து நான் லிவிங் ரூம்ல இருக்கிற திவானுக்கு வந்து போடலாம். கொஞ்சம் பிரைட்டான கலரா போடலாம்னு சொல்லிட்டு இது எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுக்கு வந்து பில்லோ கவர்ஸ் வந்து தனி செக்ஷன்ல வச்சிருந்தாங்க. பில்லோ கவரோட ஸ்டார்ட்டிங் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ₹30 இருந்து கிடைக்குது. எனக்கு வந்து ₹49க்கு எக்ஸாக்ட்டா மேட்சிங்கா ஒரு பில்லோ கவர் கிடைச்சது. லக்கு தான். அதே மாரி ஜீவன் ரூம்ல இருக்கிற காட்டுக்கான பெட் ஸ்ப்ரெட்டுக்கும் பில்லோ கவர் வந்து நான் தனியா தேடி எடுத்தேன். எக்ஸாக்ட் மேட்சிங் கிடைச்சிருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா பில்லோ கவர்ஸ் எடுத்துட்டு வந்தேன். ₹49 ₹39 அந்த பிரைஸ் ரேஞ்சுல. ஸோ பிளாங்கெட் வந்து இது மெயினா நான் ஜீவனுக்காக வாங்குனது. ஏற்கனவே நான் ஒரு 4 இயர்ஸ் பிஃபோர் ஒரு நல்ல பெரிய சைஸ் பிளாங்கெட், டபுள் சைஸ் பிளாங்கெட் வந்து எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் வீட்ல. அதுதான் இந்த டிசம்பர் குளிருக்குலாம் வந்து அதுதான் தாங்கும். அது 1000 சம்திங் தான். இதுவே நீங்க வந்து வேற இடத்துலலாம் வாங்குனீங்கன்னா, இப்ப ஜீவனோட இந்த பிளாங்கெட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா ₹1200 1100க்கும் இருந்துச்சு. ஆனா நான் 1200 கொஞ்சம் திக்கா இருந்தனால எடுத்தேன். பார்த்தீங்கன்னா, அந்த பில்லோ கவர் வந்து எக்ஸாக்ட் மேட்சிங்ல கிடைச்சது. சேம் இதே பிளாங்கெட்டு நம்ம ஹோம் சென்டர்ல
இல்லை வேற எங்கேயாவது பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 2500 அப்படி போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 50% கம்மியாக கிடைக்குது. குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஸோ வின்டர் டைம்ல போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. கிராசரிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். மெயினாக கிளீனிங் லிக்விடு விம் எடுத்திருந்தேன். ஹார்பிக் வந்து 2 பாத்ரூமுக்கு 2. ஆனால் ஹார்பிக்ல இந்த லெமன் இருக்கிறது வந்து எனக்கு பிக் பாஸ்கெட்ல கிடைக்கிறதே இல்லை. அவுட் ஆஃப் ஸ்டாக் தான். அதுக்கு எடுத்துட்டு வந்தேன். இது வந்து வாஷிங் மிஷின் கிளீனிங் லிக்விட். இது வந்து கோத்ரேஜோட பிராண்டு ஜென்டில் அப்படின்னு பேரு. இதுல பாத்தீங்கன்னா 290 ரூபீஸ் போட்டிருக்காங்க. ஆனா எனக்கு வந்து பில்லிங்ல இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 190 ரூபீஸ், 100 ரூபீஸ் வந்து எனக்கு ஆஃபர்ல கிடைச்சது. ஸோ 2 கேஜி வந்து 190 ரூபீஸ். அப்போ 1 கேஜி பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 80 ரூபீஸ் அப்படிதான் வருது. இது ரொம்ப ஜென்டிலா இருக்கும் பேருக்கு தகுந்த மாதிரியே. ஆனா ரொம்ப ஹார்டான ஸ்டெயின்ஸ்லாம் இது வந்து எடுக்காது. ஆனா எங்க வீட்ல இது ஓகே தான். இப்போ எங்க 3 பேத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஹார்டான ஸ்டெயின்லாம் எதுவும் ஆகுறது இல்ல. ஸோ அதை எடுத்திருக்கேன். ஸோ அது நல்ல ப்ராஃபிட் எனக்கு. எப்பவுமே கிராசரிஸ் எல்லாத்துலயுமே பிராண்டட் ப்ராடக்ட் ஆஃபர் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நான் டிமார்ட் போகும்போது கீ எடுத்துட்டு வருவேன். இது தொட்லா அப்படின்ற பிராண்டு. இங்க இந்த பிராண்டு கொஞ்சம் ஃபேமஸ். இங்க பெங்களூர்ல பாத்தீங்கன்னா இதுல கர்ட் தயிர் கிடைக்கும். தயிர் பாக்கெட் நல்ல திக்கா இருக்கும். பால் தயிர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். மில்கி மிஸ்ட் மாதிரியே தான் அதுவும். ஸோ அதை எடுத்தேன். அப்புறம் செக்கில் ஆடின நல்லெண்ணெய் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொடுத்துருந்தாங்க. உடனே எடுத்துட்டு வந்துட்டேன். சரி ட்ரை பண்ணலாம். இந்த பிராண்ட் யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? ஸ்ரீ கணேஷ் ராம் 777 பிராண்ட் ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. சப்போஸ் நல்லா இருந்துச்சுன்னா நான் தொடர்ந்து செக்கு எண்ணெய் வந்து டிமார்ட்ல வாங்கலாம் தான் இருக்கேன். கோகோனட் ஆயில் வந்து 1/2 லிட்டர் எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் சர்க்கரை பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்கெட்ல இப்போ கிடைக்கிறது இல்ல. நான் வந்து ஏதோ பிராண்டு வாங்கிட்டு இருந்தேன். சாரி பிராண்ட் நேம் மறந்துட்டு. அது வந்து பாரிஸ் சுகர். பாரிஸ் சுகர் 1 கேஜி வந்து 54 ரூபீஸ் கொடுத்து போன மாசம் வாங்கினேன். அப்பவே முடிவு பண்ணிட்டேன் கண்டிப்பா அடுத்த டைம் வாங்கக்கூடாது. வேற வழி இல்லாம லாஸ்ட் மந்த் வாங்கினேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேஜி 41 ரூபீஸ். 1 கேஜி பேக் 2 எடுத்திருக்கேன். நான் ஏற்கனவே வீடியோஸ்ல சொன்னேன் நானு. இந்த மாதிரி பருப்பு டாடா சம்பன் தவிர நான் எதுவுமே வாங்க மாட்டேன். அதனால டாடா சம்பன் துவரம் பருப்பு வாங்கிட்டு வந்தேன். சாம்பார் வந்து பருப்போட குவாலிட்டினால எப்படி செஞ்சாலும் நல்லா மணமாவும் டேஸ்டா வந்துருது. அதனாலதான் நான் டாடா சம்பன் வாங்கிட்டு இருந்தேன். விலை பரவாயில்ல. எனக்கு வந்து ப்ராடக்டோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். மெயினா ஃபுட் ஐட்டம்ஸ்ல நம்ம சம்பாதிக்கிறது ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான். ஸோ நல்ல குவாலிட்டி ரைஸ், நல்ல குவாலிட்டியான பருப்பு வகை தான் எனக்கு வேணும். நான் விலை கம்மி அப்படி பார்க்க மாட்டேன் அரிசி பருப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்ற ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமுமே எம்ஆர்பியில இருந்து எய்தர் 10 ரூபி 20 ரூபி அந்த மாதிரி டிஸ்கவுண்ட்ல இருந்தது. இது ஜஸ்ட் ட்ரையல் மாதிரி கொஞ்சம் ப்ராடக்ட் மட்டும் தான் இந்த தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கான கிராசரிஸ் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அரிசி பருப்பு இல்லாம. அப்போ வேணா மறுபடியும் நான் உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்றேன். நைட்டு டின்னருக்கு சூப்பரா கிச்சடி செஞ்சிருந்தேன். கிச்சடி ரெசிபி ஷூட் பண்ணல. என்னன்னா நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ரெஸ்டாரண்ட்ல எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி சாஃப்ட் டெக்ஸ்சர்ல வந்திருந்துச்சு. நிறைய பேத்துக்கு கிச்சடி செய்ய தெரியும். நம்ம எப்பவுமே பாத்தீங்கன்னா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா வறுத்த ரவையை ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ரவையை வறுத்து எடுத்து வச்சதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளிச்சிட்டு திருப்பியும் ரவையை போட்டு நெய் ஊத்தி நல்லா வறுத்துட்டு கொதிக்கிற சுடு தண்ணியா ஊத்தி கலந்து விட்டோம் அப்படின்னா கட்டி இல்லாம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லயே வருது. நம்ம பண்ற மிஸ்டேக்கு ஃபர்ஸ்ட் தண்ணியை ஊத்திட்டு அப்புறமா ரவையை போடுறது. அந்த மாதிரி செய்யாதீங்க. ரவையை போட்டுட்டு தண்ணி அளந்து கொதிக்க வச்சிருங்க. 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி அந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி நீங்க வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஒரு சின்ன டிப்பா ஷேர் பண்ணியிருக்கேன். பன்ஸும் ஆன்லைன் மேக்ஸ் கிளாஸுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன். பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஃப்ரீ டெமோ கிளாஸ் எடுத்துக்கலாம். மற்ற டீட்டெயில்ஸும் கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.